மொபைல் போன்ல எப்படி ரேமை இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதில் ரேம் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரேம் எக்ஸ்பான்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் உங்களோட செட்டிங்ஸில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் ரேமை எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்க முடியும். ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த ரேம் எக்ஸ்பான்ஷன் அப்படின்ற ஆப்ஷன்லாம் இருக்காது. உங்கள் மாடலில் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ரேமை எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரேம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4GB 6GB 10GB கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒவ்வொரு மாடலில் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஒரு சில மாடலில் வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த எக்ஸ்பான்ஷனு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பாண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதை ஸ்வைப் பண்ணி எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேம் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரேம் எக்ஸ்பாண்ட் ஆன ஒரு ஃபீல் தெரியும் மொபைலில். ஸோ இப்போது எப்படி மொபைலில் ரேமை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.